விநாயகர் பெருமானா விநாயகமூர்த்தின்னு யாரோ பேர் இருந்தாங்கன்னா, நம்ம சுத்தி யாரோ பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்வது மூலியமாக, அந்த முதல் வகை பரிகாரத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே மாரி அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுவோ, அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய 16வது நட்சத்திரத்த கணக்கெடுத்துடணும். அப்ப அந்த 16வது நட்சத்திரம் என்பது கோயில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்ப அந்த 16ஆம் நட்சத்திரம் எந்த கிரகம் வந்துச்சோ, அந்த கிரகத்துக்கான கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது. அங்கேயும் அதே கேது பகவான் தான் வரும். எப்பவுமே 3 பேரும் ஒரே விஷயம் தான் வருவாங்க. ஒரே நட்சத்திர புள்ளி தான் வரும். ஒரே கிரகம் தான் வரும். ஆனா நட்சத்திர புள்ளி மட்டும் தான் மாறுபடும். அப்ப அந்த 16வது நட்சத்திரம் எது வந்துச்சோ, அந்த கிரகத்துக்கான கோயிலுக்கு போகணும். அந்த கிரகத்து சம்பந்தப்பட்ட நாளுல போய் வணங்கணும். அது 2வது பரிகாரம். அப்படியே வரும். எனக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்குது. அதனால தான தர்மம் செய்ய முடியும். அப்படியே என்னால நிவர்த்தி பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கு. ஆனா எனக்கு பிரச்சனை தீரணும். திருமணம் விரைவா நடக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறேன். எந்த மாரி நான் உதவி செய்யும்போது எனக்கு திருமணம் வந்து விரைவா நடக்கும்? அப்படின்ற கேள்வி எழும்போது, நீங்க முதல்ல அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திர புள்ளி இருக்குல்ல, அதிலிருந்து வரக்கூடிய 25ஆம் நட்சத்திரம் எதுன்னு கணக்கு போட்டுக்கணும். அப்ப அந்த 25ஆவது நட்சத்திர புள்ளி நின்ற கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கான தெய்வ வழிபாட்டுல எந்த தெய்வம் வருதுன்னு பார்க்கணும். அந்த தெய்வம் சம்பந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். எதுவோ அந்த விஷயம் தானமா கொடுக்கணும் அந்த பொருட்கள. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானிய பொருள் உண்டு. ஒரு பரிகார பொருள் உண்டு.